திமுக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி வடசென்னையில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வாக்கு சேகரித்தார். வடசென்னை தொகுதிக்குட்பட்ட திருவொற்றியூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணி, மகளிர் பேரணி என பரப்புரை களை கட்டியது. விம்கோ நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கலாநிதி வீராசாமி ஆதரவு திரட்டினார். வடசென்னையில் ரயில்வே இருப்பு பாதையை மக்கள் கடந்து செல்லும் சூழலே இருக்காது என அவர் உறுதியளித்தார். வடசென்னையில் பார்த்தீங்கன்னா 7 லெவல் கிராசிங் கேட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஏற்கனவே இப்போ 4 இடத்துல வேலை நடக்குது. திருவொற்றியூர், ஆர்கே நகர், கோயம்புரம் போன்ற இடங்களில் 4 ரயில்வே கிராசிங் நடக்குது. மீதம் இருக்கும் அந்த இதெல்லாம் சென்னையில் இதுக்கு மேலே வடசென்னையில் லெவல் கிராசிங் அப்படின்றதே இருக்கக்கூடாது. மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாலம் அப்படின்றது தான் இருக்கும். திமுக கூட்டணியில் நிலையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து இடிந்தகரையில் பச்சை தமிழகம் நிறுவனர் சுவ உதயகுமார் பரப்புரை மேற்கொண்டார். அதானியும் அம்பானியும் மோடியின் பினாமிகள் என கூறியவர் இவர்களுக்காக கடற்கரை முழுவதும் தாரை வார்க்கப்படும் என குற்றம் சாட்டினார். சாதி மத அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்தும் பாஜக அரசை அகற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நம்முடைய நாடு இன்றைக்கு சாதி மத அடிப்படையில் பிளவுபடுத்தப்பட்டு நம்முடைய வருங்காலம் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மதவாத சக்திகளை முற்றிலுமாக தோற்கடித்து நம்முடைய ஜனநாயக மதச்சார்பற்ற ஆட்சி அமைப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக கூட்டணியில் திருவாரூரில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் தலைமையில் வாகன பேரணி நடைபெற்றது. விளமல் பகுதியில் ஜீப்பில் வை செல்வராஜ் பரப்புரையை தொடங்க பூண்டி கலைவாணன் தலைமையில் சுமார் 500 பேர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றார்கள். அப்போது சிறிது மழை பெய்யவே அதனை பொருட்படுத்தாமல் நனைந்து கொண்டு பரப்புரை மேற்கொண்டனர். அன்புள்ள கொண்ட பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, ஆழித்தேரோடும் திருவாரூரில் மருதனத்து மாபெரும் பூமியாக விளங்குகிற திருவாரூரில் நம்முடைய இந்திய கூட்டணியின் சார்பில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் கேஜி சாவடி கிராமத்தில் மகளிருக்கான சிறப்பு பரப்புரை கூட்டத்தை நடத்தினார். அங்கு மின்சாரம் கிடைக்காத 15 வீடுகளுக்கு பிரதமர் திட்டத்தில் சோலார் பேனல் மூலம் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு சிலிண்டர் விலை 2000 ரூபாயாக உயர்ந்துவிடும் என்று வேலூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தெரிவித்தார். அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தவர் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தியதே மோடி அரசின் சாதனை என்று விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.